ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. அப்போ நீ என்னோடு போருக்கு வரலாகாதுன்னு சொல்கிறாங்க. உடன் பிரிந்து வந்த நீ மட்டும் வரல, உன்னோட பெரும் படை இருக்குது. யார்? சவுலுக்கு எதிராக இருந்த புரட்சி படை. அவங்களோட நின்று அதிகாலையில் புறப்பட்டு போயிடு. யாருக்காருக்கும் தெரியாமல், அவன் போயிட்டுன்னு தெரியாமல், எப்போ போனால் அப்படின்னு தெரியக்கூடாது. நீ போயிரு அப்படின்னு போட்டு சொல்லினேன். அதனால் தாவீது தம் ஆட்களுடன் அதிகாலையில் புறப்பட்டு பிலிஸ்தீன் நாட்டுக்கு திரும்பினார். இப்போ 2 காட்சி இருக்குங்க. இப்போ பிலிஸ்தீன் படை இஸ்ரேல் படை நோக்கி முன்னோக்கி போகுது, இஸ்ரேல் படை பின்னோக்கி வருது, நாட்டுக்குள்ளே வருது. இப்போ 2 காரம் நடக்கும். என்ன இவனுக்கு எதாவது பண்ணிட்டானுங்களா? அங்கே எல்லாமே ஊரே வெளியே போயிடுச்சு, ஊருக்குள்ள பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இவங்க எதாவது பண்ணான்னா என்னன்ற ஒரு அழகான ஒரு செய்தியோடு அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். இப்போ இந்த வாழ்வியல் பாடங்களாக ஒரு 4 சின்ன சின்ன செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன். நட்புக்கான, நம்பிக்கைக்குரிய, ஊழியருக்குரிய, அதே போல் பார்க்கும் விதம் பற்றிய 3 செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஒன்று பார்க்கும் விதம் பற்றி ஒரு சின்ன ஜென் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஜென் கதைகள் ரொம்ப சின்ன சின்ன கதைகள், ரொம்ப அழகான கதைகள். அந்த ஜென் குரு சொல்கிறாரு, ஒரு நாள் அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற கோடரி காணாமல் போயிடுச்சு. மரத்தை அவருக்கு ஏன்னா இயற்கையோடு ரொம்ப நெருக்கம். மரங்கள் வைக்கிறது, செடிகள் விட்டது, கிளைகளை தரிப்பது, தோட்டத்தை துப்புப்படுத்துவதுக்குலாம் சின்ன கை கோடரி வச்சுருப்பார். அதை வெட்டி செதுக்கி ரொம்ப நேசிப்பார். அதன் கூடயே இருக்கும். அவர் விட்ட தோழனை போல் காணாமல் போயிடுச்சு. அப்போ அந்த பிரதம சீடனாக இருப்பானா, அவன் தான் வேலைக்கே வரமாட்டான். இவர் இதை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் என்ன வேலைக்கு கூப்பிட்றோன்னு எடுத்துகிட்டு போயிட்டானோ அப்படிம்பார். அப்புறம் ஒருவேளை வேலைக்காரன் இதை வச்சு மது வாங்கி குடிச்சு எடுத்துகிட்டு போயிருப்பானோ அப்படின்னு நிறைய ஒவ்வொன்றா யோசிக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பார்த்து யோசிச்சுட்டு அப்புறம் கடைசீட்டில் பார்த்தா இந்த கை கோடாரியை குப்பத்தூரில் இவரே போட்டு வச்சுருப்பார். இடுக்குள்ளே தான் ஐயோ நல்ல வேலை இவங்க யாரையும் கேட்கல, கேட்டுருந்தா என்ன நினச்சிருப்பாங்க, இவ்வளோ பேர் சந்தேகப்பட்டமே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தப்படுவது அந்த கதை அப்படி நிற்கிது. எதுக்கு சொல்ல வரேன்னாக்க, சந்தேகன்றது ஒரு மிகப்பெரிய நோய், மிகப்பெரிய நோய். அது ஒரு சின்ன ஒரு கரையாக மாதிரி ஒத்த கரையான உள்ளே வரும், கூடு கட்டி பெரும் மரத்தையே தின்னு தீத்துரும். ரொம்ப அதுதான் ரொம்ப முக்கியம். அது உறவுகளுக்குள்ளாக இருக்கிற சந்தேக கரையான்களை இனங்கண்டு உடனடியாக நம்ம நிவர்த்தி செய்யலை அப்படின்னம்னாக்க உறவை, பாசத்தை, நேசத்தை, சில சமயம் குடும்பங்களை கூட கரைத்து விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோயாக வருகிறது. அதனால தான் கண்ணதாசன் நினைக்கிறேன், அல்லது பட்டுக்கோட்டை யாரான்னு தெரில, சந்தேக கோடு சந்தோஷ கேடுன்னு சொன்னார். ஒரு சின்ன கோடாக வரும், அது ஒரு பெரிய கேடாக மாறும். அது ரொம்ப இருக்கணும். இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிலிஸ்திய படைத்தவர்கள் அந்த ஒரு சந்தேக கண்ணோடையே பார்த்தாங்க. அதுலேருந்து 2வது கேள்வி என்னன்னாக்க, அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிம்பாங்க. அவன் கொஞ்சம் எதிரி படையை பார்த்து பயந்துருக்கிறான், சவுளை பார்த்து பயந்துருக்கிறான். அதனால் என்ன பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் ஒரு குறை சொல்கிறது, அவங்க குற்றங்கள் அவன் அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ணிடுவான்னு சொல்கிறது பண்ணுறது. இந்த சந்தேகம் இருக்கும்போது வில் ஆன்டிசிபேட் ஈவில். ஏன்னா இவன் அப்படி தான் இருப்பாள், அன்னைக்கு கூட அப்படித்தானே. அந்த சந்தேகப்படுறது சொந்த மனைவியாக இருந்தாலும், சொந்த சகோதரியாக இருந்தாலும், அல்லது சொந்த தோழியாக இருந்தாலும் அந்த தவறை முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கும். நடக்காத ஒரு தவறை கூட நடந்துரும்னு சொல்ல வச்சு அந்த இல்லாத ஒன்றை இருப்பதை போல உறுதிப்படுத்தி கொள்ளும். அதுதான் சந்தேகத்தோடைய மிகப்பெரிய கெடுதலான நிலை. அது அப்போ அறவே அழிக்கணும். எப்பயுமே இயேசு எதையுமே ரொம்ப வெளிப்படையாக வச்சுருப்பார், வெளிப்படையாக வச்சுருப்பார். எங்கேயும் மூடி மறைவரோ ஒரு மனதுக்குள்ள ஒரு சஞ்சலத்தோடு இருக்கவே மாட்டார். உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவனா இந்த அவனா பண்ணுவான், அம்மா அப்படித்தான் அப்பையிலேருந்து புழுங்கலை. உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். அவங்க பதறாங்க, 400 ஆபிங்கண்ணா. யூதாசு 10ஓட போனோன்னா அவனும் சேர்ந்துட்டு எல்லாம் சொல்கிறான், நம்ம சொல்லாம நம்மளை மாட்டிக்குவோன்ட்டு அவனும் கேட்க 400 ஆபி நீயே சொல்லிட்டாங்க.
எவ்வளோ அழகான ஒரு லாங்குவேஜ் பாருங்கள். அவ்வளோ மனசு வேதனை வருத்தம், 3 வருஷம் நெஞ்சிலே மாரில் போட்டு வளர்த்த பசங்க காட்சி கொடுக்க போகிறான்னு நீயே சொல்லிவிட்டாய். ரொம்ப அழகான ஒரு அதே மாதிரி பாருங்கள், நிறைய சமயத்தில் நிறைய குடும்பங்களில் கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு சந்தேக பிரச்சனை வரும். திருக்குடும்பத்தில் மன ஒப்பந்தமாக இருக்கும்போதே சந்தேகம் வருது. கரெக்டு இல்லைங்களா? ஆனால் சூசிஃபர் போல் ஒரு அழகான ஒரு ஜென்டில்மேன் நம்ம பார்க்கவே முடியாது. ஜோசஃபாலஜின்னு ஒரு டாக்டர் பட்டமே அதில் இருக்குது. ஜோசஃபாலஜி அதில் ரொம்ப அழகான மாணவர்கள் 2 மணி அவர் எடுத்தேன் கமுத்தன்னு செய்யலை. வெட்டு ஒன்று துண்டு ஒன்று போகவே இல்லை. என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே இருக்கிறார். யோசிச்சுட்டு அந்த ஒரு நிதானம் தவறாத மனப்பக்குவத்துக்கு கடவுள் உதவி செய்வார். ரொம்ப அழகாக உதவி செய்வார். அவர் கடவுள் வானத்திற்கு இருந்து கனவுல பேசுகிறார். கடவுளை யார் பேசுவாங்க? பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கர்களுக்கு பெரிய குருக்களுக்கு தான் கடவுள் பேசுவார். கனவின் வழியாய் பேசுவார். யோபேல் இறைவாக்கு புத்தகத்தில் அந்த வசனம் இருக்குது. கனவின் வழியாக பேசுவார், உண்மைகளை உரைப்பான்னு செய்திருக்குது. இந்த யோசேப்பு அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் எதையவனாலும் செஞ்சுருக்கலாம். யூத சட்டத்தின் பிரகாரம் கல்லெடுக்க திறனி இருக்கிற 6 முதல் 60 வரை யார் வேணாலும் கல் தட்டிக்கலான்னு ஒரு சட்டம் இருக்கும் கட்டத்தில் அமைதியாக இருக்கிறார். அதை விட ரொம்ப நல்ல மனசு, சட்டத்தை தாண்டி நல்ல மனசு, மறைவாக விலக்கி விடலாமா யோசிச்சு கொண்டிருந்தார். இப்போ கடவுளே உதவி செய்கிறார். அந்த சந்தேகம் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னு வராமல் இருக்காது வரும். வந்துச்சுன்னா நிதானம் தவறாமல் சந்தேகத்துக்கு இல்லாமல் நேசத்துக்கு இடம் கொடுத்தோம்னாக்க ரொம்ப நல்ல வாழ்வு செழிக்கும். நிறைய குடும்பங்களில் சின்ன சின்ன இளம் தம்பதியர்கள், இளம் சகோதரிகள் இந்த சந்தேக சொல்லுக்குள்ளாக உட்பட்டு வாழ்க்கையினுடைய சமாதானத்தை ரொம்ப குலைச்சிட்றாங்க. ஒரு சின்ன வாடகை காற்றாக வருது, அது புயல் காற்றாக மாறி கப்பலுக்கு அப்படி கமுத்து போடக்கூடிய ஒரு ஆபத்தெல்லாம் பல குடும்பங்களை பார்த்துருக்குறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு ஆக்ஷனாக பார்க்காம ஆட்டிடியூடாக பார்க்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யோசிப்பு மாதாவனுடைய அந்த ஒரு ஆக்ஷனை பார்க்கல, இதில் என்ன ஆட்டிடியூட் இருக்குது, முன்ன பின்ன வருது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இருக்கிறார். அதுதான் தீர்வு என்பது. அப்போ அழகான கடவுளுடைய உதவி வருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அந்த ஒரு முதல் கருத்தை நான் சொல்ல போகிறேன். 2வது கருத்து பார்க்கும் விதம் என்பது ரொம்ப முக்கியம். அதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லிகிட்டு இருந்தான். அப்படி நான் ஒரு அடல்ட் மூவிக்கு போனேன். அவன் என்னடானாக்கா அவன் பையனை கூப்பிட்டு வந்திருக்கிறான். நான் அவனை கூப்பிட்டு இன்ட்ரோல் சமயத்தில் வச்சுவாங்க, டே நீயே குடும்பஸ்தான், நான் குடும்பஸ்தான், ஒரு அடல்ட் மூவிக்கு வந்துக்கிறான், சின்ன பையனை போய் கூப்பிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அவன்கிட்ட கேட்டேன், டே படம் நல்லா இருக்குதாடான்னு கேட்டேன். ஆமாம் அங்கிள், பயங்கர சண்டை, யார் எதை பார்க்க வருமோ அதை தான் பார்ப்பாங்க. குட்டி பிள்ளைக்கு நீ பார்க்குறது அவனுக்கு முக்கியம் கிடையாது. அவனுக்கு சண்டை அது இதுன்னு ஜோக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். என்னுடைய ஆயர் அவர்கள் பேராசிரியர் குருத்துக்குள் இருக்கும்போது சொல்லுவார், யூ பிகம் வாட் யூ சர்ச் என்பார். நீ என்ன தேடுகிறாயோ அதுவாக மாறுவாய். அதுதான் வாழ்க்கை நீதி. காமத்தையும் காதலையும் சேர்த்து பார்க்காமல் பிணைத்து வைத்து இச்சையை தேடுகிறாய் என்றால் இச்சைக்குரியவனாய் மாறுகிறாய். பணத்தை தேடினால் பேராசைக்காரனாய் மாறுவாய். மதுவை தேடினால் குடிகாரனாய் மாறுவாய். இல்லைங்களா? நம்ம எதை தேடுறோமோ அதுவாக மாறுறோம். ஒன்றுமே நம்ம மொபைலில் நம்ம எதை தேடுறோமோ அதுதான் நம்ம, இல்லைங்களா? அதான் பார்க்கும் பார்வை. நம்ம எதை தேடிய பார்வையாக இருக்குதோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஆக்கீஸனுடைய பார்வை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அந்த படைத்தனுடைய பார்வை டோட்டலாக டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு பொறாமை, சந்தேகம், நம்பிக்கையற்றத்தன்மை, அவநம்பிக்கை, கோழத்தனம், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்த ஒரு உருவமாக தாவீது மேலே திணிச்சு பார்க்குறாங்க. தான் என்ன நினைக்கிறோங்களோ அது தாவீது மேலே போட்டு பார்க்குறாங்க. ஆக்கீஸனுடைய பார்வை ரொம்ப அழகாக இருக்குது. நம்பிக்கைக்குரியவன், நல்லவன், பிரமாணிக்கம் உள்ளவன், என்னுடைய மெய்காப்பாளன், உன்னை விட மேலான ஒரு நல்ல மனிதர் பார்க்க முடியாது, நீ கடவுளின் தூதரை போன்ற குற்றமற்ற உள்ளம் உடையவர். இவ்வளோ அழகான வாக்கு. இவருடைய ஒரே மனிதர் தான், பார்க்குற விதம் பாருங்களேன், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு முறை ஒரு குருவானவர் என்னுடைய பைக்கில் பின்னாடி உக்காந்துட்டு இருந்தார். சிக்னல் நின்று ஒரு வயோதிக மனிதர் ஒரு ஐயா சாப்பிடல, தர்மம் பண்ணுங்க அப்படின்னாரு. நான் டோ போட்டு பர்ஸ் பண்ணேன், நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. சரிங்க சாமி அப்படின்னு. அவர் என்னோட பெரியவர் பர்ஸ் திறந்து ஒரு 200 ரூபா தாள் எடுத்து நீட்டினார். எனக்கு பக்குன்னுச்சு. ஒரு பூசை காசு ஆச்சே. அப்படி முன்னாடி போகல மொத்தமும் சொன்னேன். போயிட்டுருக்குல்ல, சாமி என்ன சாமி 200 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு. இப்போ ஒரு ரூபாத்தை அழகாக சொன்னார். என்கிட்ட இருக்கிறதுனால கொடுத்துன்னு நினச்சிக்காத, அவனுடைய தேவைக்காக கொடுத்தேன். ஒருவேளை நான் 10 ரூபா கொடுத்துருந்தா, ஒரு 5 ரூபா தேடி கொடுத்துருந்தா இன்னும் ஒரு ஆள் பண்ணியிருக்க முடியாது. ஒரு 200 ரூபான்னா ஒரு காஃபி ஒரு டீ சாப்பிட்டு போகட்டுமே அப்படின்னார்.
அதுதாங்க ரொம்ப பார்க்கும் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப அழகான ஒரு விவிலிய தன்மை வந்து அனைத்தையும் நல்லதென கண்டார். இதே உலகம்தான், இதே பச்சை புல்வெளி தான், அதே வீடுகின்ற வெள்ளருவி தான், அதே நீல வானம் தான், அதே வெண்ணிற மின்மின் கூட்டம் தான். கடவுள் நல்லதென கண்டார். நாம் எப்படி பார்க்குறோம் இல்லைங்களா? வாழ்வும் கூட அப்படி தான். பூ போக்கும் நந்தவனமா அல்லது அள்ளித்தரிச்சி செல்லறை என பறந்து போகிற பட்டாம்பூச்சிகளாக வாழ்க்கையை பார்த்தோம்னா இனிமையாக பார்ப்போம். அதையே வந்து சோகமாகவும் துன்பமாகவும் வருத்தமாகவும் வேதனையும் பார்த்தோம்னாக்க ஒரு சுமையாக நம்ம பார்ப்போம். அதை பார்க்கும் பார்வையில் இந்த பிலிஸ்தீன் படைத்தவர்களுடைய பார்வை வந்து ஒரு உறவை, ஒரு நம்பிக்கையை, ஒரு பிரமாணிக்கத்தை அப்படி குலைச்சி போடுற ஒரு இதாக போச்சு. அந்த பார்வை வந்து தீர்ப்படுறோம். என்ன இது? முன் கண்டான் உன் உடலுக்கு விளக்கு இல்லைங்களா? அந்த பார்க்கும் பார்வை. அந்த அது மாதிரி எப்ரேய மொழியில் ரா என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ரான்னு பார்க்கறதுக்கு, டு சி, ரா, எல் ரோயி என்று தான் பாடுறோம். ரா காண்பவரே அப்படின்றோம். ரான்ற வார்த்தை. அதுக்கு 3 விதமான மொழிபெயர்ப்பு இருக்குது. ஒன்று பார்த்தல், கவனித்தல், புரிந்து கொள்ளுதல். 3க்கும் ஒரே வார்த்தை தான். டு சி, டு பெர்சீவ், டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த பெர்சீவ் வந்து 2-3 வார்த்தையில் சொல்லாங்க. அதில் வந்து கேஸு, ஸ்டேரு, அதெல்லாம் பல விதமான வார்த்தை இது இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை அவ்வளோ மீனிங் இருக்குது. அப்போ பார்வை வந்து நம்ம பார்வை சரியானால் எல்லாம் சரியாகும்ன்றது நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இது 2வது கருத்து. ஜென் கதையில் ஒரு சின்ன கதை இருக்குது, ரொம்ப அழகான கதை. அந்த குரு வந்து கேட்குறார், அந்த டோனி டிமெல்லோ என்கின்ற உலக புகழ்பெற்ற நம்முடைய இயேசு சபை தந்தை அவர்கள் எழுதிய நான் புத்தகத்திலிருந்து படித்த சின்ன செய்தி, எப்போ விடிஞ்சது அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சீடர் வந்து குரு கேட்குறார். குருவே, இப்படி தூரத்தில் பார்ப்பேன், அந்த மரம் மட்டைலாம் பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா விடிஞ்சுன்னு சொல்லிடுவேன் அப்படிம்பார். இன்னும் சொல்கிறாரு, அவ்வளோ தூரம் பார்க்கணுன்னு கஷ்டம் கூட இல்லை, அப்படியே இந்த பறவைகள் கத்துற சத்தம், அப்படியே அந்த கருக்கள் அப்படியே போய் லைட்டாக வெளிச்சம் வர்றது, அந்த முதல் ஒளிக்கற்று பூமியின் மீது படும்போது நான் விடிந்ததுன்னு சொல்வேன் அப்படிம்பார். இல்லை அப்படிம்பார். இல்லை, பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பளிச்சுன்னு தெரிஞ்சுனாக்க நான் விடிஞ்சுன்னு சொல்லிடுவேன்னு ஒருத்தர் சொல்கிறார். ஒரு குரு சீடர் சொல்கிறாரு. இல்லை அப்படிங்க, இப்போ நீங்களே சொல்லுங்கள், எப்போ தான் விடின்னு சொல்லுவீங்க அப்படின்னாரு. உன் அருகில் இருக்கிற அயலானை உன் சகோதரன் என்று எப்போது கண்டுகொள்கிறாயோ அப்போதுதான் விடிந்தது என்றார். அந்த கதையோட நிறுத்துகிறார். ரொம்ப அழகாக நிறுத்துவார். ரொம்ப அருமையான கதை. இப்போ இந்த பிலிஸ்தர்கள் பார்வையில் வந்து பக்கத்தில் இருக்கிற தாவீது வந்து கொலகாரனா, நம்பிக்கை துரோகியா, அல்லது நம்மளை உயிர் எடுக்கிறவனா, அல்லது அந்த பார்வை உன் அருள் இருக்கிறவனே அந்நியன் என்றும் அவன் இவன் என்றோ இல்லாமல் உன் சகோதரன் என்று எப்போ நீ பார்க்குறியோ அப்போ தான் விடியும். எல்லாருக்கும் பொருந்தது. அதான் இந்த சின்ன செய்திகள். 3வது வந்து அந்த நன்மைத்தனம் மிகுந்த அந்த ஆக்கீசு மன்னன், ஒரு புற இனத்தான், விருத்த சேதனம் செய்யப்படாதவன், ஒரு உடன்படிக்கை சமூகத்தை சாராதவன், அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற நல்ல எண்ணம், நல்ல உள்ளம், நல்லதை வெச்சுகிற ஒரு தன்மை, நன்மை எங்கே இருந்து வந்தாலும் அதை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பரந்த உள்ளம், மொழிகளை, இனங்களை, கலாச்சாரங்களை, நிறங்களை தாண்டி ஒரு நேசம் நமக்கு ஒரு பெரிய பாடம். இந்த 3 நிலைகளில் இந்த அதிகாரம் ஒரு நல்ல செய்தியில் தருவதாக நான் நினைக்கிறேன். நன்றி தந்தை அவர்களே. ஒரு கதை இருக்குது சாமி. இந்த கதை என்னென்னா, ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்தாராம். மாணவர்கள் யாரும் உட்காந்து பாடத்துக்கு வச்சுட்டு இருந்தாங்களாம். புரிஞ்சுதா நுழைஞ்சுதான்னு கேட்டாராம். இன்னும் வாழ மட்டும் நுழையல சார். ஏன் சொல்ல வர என்ன சாமி, இந்த 29ஆம் அதிகாரம் பல அருமையான அழகான கருத்துக்கள் நிறைய நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது சாமி. அந்த கேள்வி முடிக்காம எனக்கு மனசு நிறைய வழங்காதுக்கு சாமி. அந்த கேள்வி என்னன்னா, இவ்வளோ அழகா தாவீதினுடைய நிலை, அதாவது அரசனுக்கு மேலே இவர் மெலக்கு மலக்கு அரசனுக்கு மேலே தூக்கி வைக்கிறாரு. அவர் காண்பவரை பார்க்க வைக்க பார்வை வேறுபடுது. சவுல வேட்டுனது அரசனு கூட ஈக்குவலடா, நீ இன்னும் கீழடாங்கிறத ஆசிரியர் அழகாக கொண்டு போயிட்டு இருக்காரு. அரசனுக்கு மேல தாவீதுங்கிறத கொண்டு வந்துட்டு இருக்காரு. அழகான வாழ்வியல் பாடல்கள் நிறைய வந்துட்டு இருக்குது. ஆனாலும் இவர் தாவீது இந்த போருக்கு போகல அப்படிங்கிறது ஆணித்தரமா சொல்றாரு. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க சாமி எனக்கு மனசுல. ஒரு போர், இந்த போருக்கு எல்லாரும் போறாங்க, ஆனா தாவீது இந்த போருக்கு தாவீதின் பணியாளர்களோ இவங்க போல அப்படிங்கிறத கரெக்டா சொல்றாரு. ஏன் சொல்றாருங்க தான் சாமி என்னுடைய ஒரே ஒரு சாமி வாழ் நுழையில. ஆக்சுவலாக வந்து இந்த எப்படி இறையிலா இல்லை வரலாறு உடனடியாக பார்க்கணுன்னு தெரியல.
என்ன சொல்கிறீங்கன்னாக்க கடைசியில் போகலையே அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க சாமி, அவர் போகலங்கிறது ஆசிரியர் ஆணித்தரமாக குறிப்பிடுறாரு. நாமளும் தெரிஞ்சுக்கிறோம் ஷுவராக இவர் போகலை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். என்னவா இருக்கும் அப்படின்னு ரெண்டு கேள்வி வந்து நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. எனக்குள்ளாக பல சிந்தனைகளை கொண்டு வருது. என்னதான் இருந்தாலும் கடைசியில் தாவீது போருக்கு போகல தானே, கழட்டி விட்டு தானே போட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களோ அப்படின்னு நம்ம ஒரு எண்ணம் வருது. அந்த வகையில் பார்க்கும்போது தாவீதினுடைய ஏற்றுக்கொள்ளும் தன்மை வந்து நம்மளுக்கு இன்னொரு அழகான பாடமாக இருக்குது. நான் அதை பற்றி நினச்சேன், ஆனால் சொல்லலை. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு கருத்து இருக்குது. அங்கே இரு சாரார் இருக்கிறாங்க. ஒரு எண்ணம் போருக்கு போக வேண்டும், எபிரேயர்களை தோற்கடிக்க வேண்டும் ஒரு நோக்கத்தோட ஒரு படை போகுது. அந்த படை வந்து கருத்து வருடமாக பிரிஞ்சு நிற்கிது. ஒன்று வந்து இந்த ஆள் வரட்டுங்குது, இந்த ஆள் வந்து வேண்டாங்குது. அப்போ தாவீது வந்து நான் வருவேன்டா, நீ என்ன சொல்கிறது, அரசே அவனை ஒரு கை பாருங்கள், ஃபஸ்ட்டு அவனை அடக்குங்க சொல்லியிருக்கலாம். அந்த இடத்துல தாவீது ரொம்ப இணக்கமாக சமாதானமாக செல்லும். ஐ லவ் யூ, ஐ ட்ரஸ்ட் யூ, யூ ஆர் நீடட், யூ ஆர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அரசு சொன்னவனை கேட்டு தான் மட்டுமல்ல தன்னோட அந்த எல்லாத்தையும் கூட்டி திரும்பி அமைதியாக வரார். நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. ஒரு வீரனுக்கு வர்றது வந்து ஒரு ஈகோ ஹர்ட் பண்ணி நம்மளை அனுப்புகிறாங்க பாருங்கள். இவ்வளோ நம்பிக்கை கொண்டு வந்து அவனுக்கு புத்தி காமிச்சானுங்க பாரு, அந்த ஒரு எண்ணம் இல்லை, அமைதியாக வரார். நான் அந்த வகையில் பார்க்குறேன். அந்த ஆசிரியருடைய நடையில் அதை சொல்கிறேன். மூன்றாவது முதல் கருத்து. இரண்டாவது கருத்து என்னன்னாக்க, இந்த இணைச்சிட்ட வரலாற்று சொல்கிற இறையியல் அடிப்படையில் தாவீது இறைவனுக்கு பிரியமானவர். அந்த கருத்தை வலியுறுத்திக்கிட்டே வரையார். தாவீது இறைவனுக்கு மட்டும் பிரியமானவர் இல்லை, அரச குடும்பத்தினருக்கும் பிரியமானவர். முதல் கட்டம். படை குழாமிற்கு பிரியமானவர், அரச குடும்பத்திற்கு பிரியமானவர். அடுத்ததாக அனைவருக்கும் பிரியமானவர். நான்காவது கட்டத்தில் புறையினத்தாருக்கும் அவர் பிரியமானவர். அதான் அவருடைய மையக்கருத்தாக போகுது. அந்த வகையில் வந்து கீழ்ப்படுதல் உள்ள மனிதராக ஆக்கி சொன்ன உடனே ஓகே சார் நான் பாருங்க திரும்பி வரார். அதுக்கப்புறம் சின்ன குழப்பம் வருது 30ஆம் அதிகாரத்தில், ஆனால் திரும்பி வரார். அது வந்து ஒரு நல்ல மனநிலை தான். அதாவது பணம்பத்தட்டில் உட்காந்து பால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீ பணம்பத்தட்டில் நின்றுட்டு இருக்கிற, நீ குடிக்கிறது பால் தான் ஒருத்தர் சொல்கிறான், இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண ரொம்ப அந்த இடத்துல என்ன முக்கியம், நீ படைக்கு போகிறது முக்கியம். நானோ என்னுடைய நம்பகத்தன்மையும் முக்கியம் கிடையாது. யூ கோ ஹெட், ஐ வில் வித்ட்ரா. அந்த ஒரு புத்தகம் ஹென்ரி நியூமன் என்கிற ஒரு அழகான புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர். ரொம்ப எளிமையாக எழுதுவார், நான் அழகாக எழுதுவார். அவருடைய ஆங்கிலம் கூட ரொம்ப அழகான ஆங்கிலமாக இருக்கும். வந்து ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி என்று ஒரு அழகான ஒரு வாக்கியம் போட்டு ஒரு புத்தகம் எழுதிக்கிற சின்ன புத்தகம், ஒரு 90 பக்கங்கள் வரும். ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி அதில் வந்து ஒரு பாயிண்ட் அழகாக சொல்வார். ஒரு காலகட்டத்தை கடந்த பிறகு நம்ம பின்னுக்கு போகணும், மற்றவங்க முன்னுக்கு போகணும் என்று சொல்வார், அழகாக சொல்வார். இப்போது வரைக்கும் வந்து எல்லாம் கொத்து சாவி இடுப்பில் கனமாக தொங்கும். 1 கிலோ 2 கிலோ வெயிட் அப்படி சுகமாக சுமந்துட்டு இருப்போம். மருமக வந்த உடனே அந்த கணத்தை குறைச்சிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ தான் வந்து குடும்பம் ரொம்ப அழகாக மாறும். நீங்கள் ஒரு ஓட்டம் ஓடிட்டீங்க, அந்த தொடர் ஓட்டத்தில் செம ஓட்டம், செம லீடு, செம ஸ்பீடு. ஆனால் அந்த பேட்டனை அடுத்துட்டு கொடுத்து அவனை ஓட வைக்கணும். அப்போ தான் ஜெயிப்போம். இல்லாட்டினா நீங்கள் ஒத்த ஓட்டத்தில் பந்தயம் ஜெயிக்காது. நம்மளுக்கு பந்தயம் ஜெயிப்பது முக்கியம். தாவீது வந்து அந்த இதை அந்த 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 எண்ணத்தில் இருக்கிறார். நீ அங்கே போடா, நீ அதை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், நான் என்னை பற்றி பிரச்சனை இல்லை, நீ போர் ஜெயிச்சுட்டு வா. இவ்வளோ இப்போ இந்த போர் உனக்கு பாடமாக கூட அமையும். அழகாக வராது. அந்த பண்ணில் தான் நான் பார்க்குறேன். எஸ் சாமி, தேங்க்யூ சாமி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் சாமுவேல் முதல் புத்தகத்தின் 29ஆம் அதிகாரத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். சாமுவேல் ஆகமம் முதல் நூல், அதிகாரம் 29. பெலிஸ்தியர் தங்கள் படைகளை எல்லாம் அபேக்கில் ஒன்று திரட்டினர். இஸ்ரவேலர் இஸ்ரவேலில் உள்ள நீரூற்றின் அருகே பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரின் தலைவர்கள் 100 படைகளுடனும் 1000 படைகளுடனும் அணிவகுத்து சென்றனர். தாவீதும் அவருடைய ஆள்களும் ஆக்கிசோடு கடைக்கோடியில் நின்றனர். அப்பொழுது பெலிஸ்திய படை தலைவர்கள், இந்த எபிரேயர் இங்கு என்ன செய்கின்றனர் என்று கேட்க, அதற்கு ஆக்கீசு அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் அரசர் சவுலின் பணியாளராயிருந்த இந்த தாவீது பல நாள்களாக ஆண்டுகளாக என்னோடு இருக்கவில்லையா? அவர் என்னிடம் வந்தது முதல் இந்நாள் வரை
அவரிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என்றார். ஆனால் பெலிஸ்திய படைத்தலைவர்கள் அவர் மீது சினமுற்று அவரை நோக்கி, நீர் குறித்து கொடுத்துள்ள இடத்திற்கே இந்த தாவீதை திருப்பி அனுப்பும். நம்மோடு அவன் போருக்கு வரலாகாது. போரில் அவன் நமக்கு எதிராக எழலாமன்றோ? இவன் எதனால் தன் தலைவனோடு நல்லுறவு கொள்வான்? இங்கிருக்கும் ஆள்களின் தலைகளை வெட்டுவதால் அல்லவா? சவுல் 1000 பேரை கொன்றான், ஆனால் தாவீது 10,000 பேரை கொன்றான் என்று சொல்லி பெண்கள் தங்களுக்குள் பாடி ஆடியது இந்த தாவீதை குறித்து அன்றோ என்றனர். அப்பொழுது ஆக்கீசு தாவீதை அழைத்து அவரிடம், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நீர் நேர்மை மிக்கவர். நீர் போருக்கு என்னோடு செல்வது சரியாகவே தோன்றுகிறது. ஏனெனில் நீர் என்னிடம் வந்த நாள் முதல் இன்று வரை உம்மிடம் ஒரு குற்றமும் நான் காணவில்லை. இருப்பினும் நீர் வருவதை தலைவர்கள் விரும்பவில்லை. ஆதலால் இப்பொழுது திரும்பிச் செல்லும். பெலிஸ்தியரின் தலைவர்கள் மனம் வருந்துமாறு எதையும் செய்யாதீர், சமாதானமாய்ச் செல்லும் என்றார். ஆனால் தாவீது அவரிடம், நான் செய்தது என்ன? நான் மன்னராகிய என் தலைவரின் எதிரிகளுடன் போரிடச் செல்லாதவாறு நான் உம்மிடம் வந்த நாள் முதல் இன்று வரை அடியேனிடம் நீர் கண்டது என்ன என்று கேட்டார். அதற்கு ஆக்கீசு தாவீதை நோக்கி, கடவுளின் தூதரை போல் நீர் என் பார்வையில் குற்றமற்றவர் என்பது எனக்கு தெரியும். இருப்பினும் இவன் எங்களோடு போருக்கு வரலாகாது என்று பெலிஸ்திய படைத்தலைவர்கள் சொல்கிறார்கள். ஆதலால் உம்முடன் பிரிந்து வந்த உம் தலைவர் சவுலின் பணியாளர்களுடன் நீர் அதிகாலையில் எழுந்து விடிவதற்குள் புறப்பட்டுச் செல்லும் என்றார். ஆதலால் தாவீது தம் ஆள்களுடன் அதிகாலையில் புறப்பட்டு பெலிஸ்திய நாட்டிற்கு திரும்பினார். ஆனால் பெலிஸ்தியர் இஸ்ராயேலுக்கு சென்றனர். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இப்போ நம்ம இது நடக்கிறது நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியலையே அப்படின்னு ஒன்று யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சோகமான ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்னவென்றால், கொள்ளையிட்ட பொருளை எப்படி பங்கிடுவது உள்ளிட்ட எல்லா உடைமைகளையும் கடமைகளையும் பற்றிய செய்திகளை அந்த ஹெரம் கொண்டிருந்தது. ஒரு கொள்கை திரட்டும் ஒரு சட்ட வரையறைக்குட்பட்டு தான் போராடினார்கள்.